அனைவருக்கு வணக்கம். ஆஹா கல்யாணம் டுடே எபிசோட். ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கௌதம் வந்து ஷாக் ஆகுறாங்க. வா இஷுன்றாங்க. எப்படியோ உன் அம்மா வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அம்மா வந்து அவங்களுக்கு என்ன இனி உன்னை பார்த்து பார்க்கல. ஓ, என் அம்மா வந்ததுனால நீங்கள் என்னை பார்த்துக்க மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் என்னை பார்த்தாகணும். சரி ஐஷு பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. டே, ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க. நீ யார் என்னன்றது கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன்னா எந்த அளவுக்கு கெட்டவனாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து போகிறாங்க. அம்மா, இவகிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருக்கணுமா, எப்படியெல்லாம் பேசுகிறாடே, உன் பொண்டாட்டிக்கிட்ட உஷாராக இருந்தால் தானே சரிப்பட்டு வரும், இல்லைன்னா சரிப்பட்டே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ வேற இப்படி சொல்லிட்டு இருக்க, பின்ன வேற எப்பறம் சொல்ல முடியுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பிரபா போகும்போது அந்த இடத்துல அனாமிகா கை வைக்கிறாங்க. இங்கே பார், உங்ககிட்ட வந்து வாக்குவாதம் செய்கிற இடத்துல நான் இல்லை, சரியா? எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு. ஆமாம் டயர்டாக இருக்கும் உனக்கு மேடம்க்குன்றாங்க. இங்கே பார், என்னுடைய வாழ்க்கையவே பங்கு போட்டு இருக்க, நான் எப்படி உன்னை விடுவேன்னு நினச்சேன்றாங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைன்றாங்க. எனக்கு நீதாம்மா பிரச்சனையேன்றாங்க. என் வாழ்க்கையில் சரியான இம்சைன்னா அது நீ மட்டும் தான்றாங்க. அந்த அளவுக்கு எனக்கு டார்ச்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவராக பேசுறதுனால அடிக்க போகவும் கோடீஸ்வரி சரியான நேரத்தில் வந்து கையை பிடிச்சிடாங்க. யார் மேலே கையை வைக்கிறோம், பிச்சு படம் பிச்சுன்றாங்க. அவள் என்னுடைய பொண்ணுன்றாங்க. எல்லா தப்பி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஏன் பொண்ணு அடிக்க வரியா அப்படின்றலாம் சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து என்ன வந்து போய் இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி வைங்க, தேவையில்லாத அனாவசியமாக என்கிட்ட பேசிக்கிட்டா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக இருமான்றாங்க. இங்கே பாரு, கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன், யார் மேலே தப்பு சரின்றதை கண்டுபிடிச்சி ஆகுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் கோடீஸ்வரி சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு என் பொண்ணு மேலே கையை வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு திரிஞ்ச அதுக்கப்புறமா வேற ஒரு கோடீஸ்வரி பார்க்க வேண்டியதாக இருக்கும். கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன், யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு சரியான பதிலடி நான் கொடுக்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அங்கேருந்து சொல்லிட்டு போகவும் என்ன நம்பிக்கைங்கன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பார், அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று பேசி அந்த பொண்ணு ஊரை விட்டு அனுப்பு, அவன் நிறைய பணம் கேட்குறா, பணம் கொடுத்து அனுப்பலன்னு நம்ம மாட்டி போன்றாங்க. பணத்தை கொடுத்து அனுப்புகிற வேலையை பாருன்றாங்க. சரி ஆண்டின்றாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும், நாமளும் ஏதாச்சும் பிளான் பண்ணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு விஜய்க்கு சூரிய உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயந்துட்டு நானும் தாண்டா இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னுவாங்க. அதுக்குள்ளே கோடீஸ்வரி வந்து சில விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. எப்படி நடந்தது என்ன நடந்ததோடனே அதுக்கு இன்சிடென்ட் எல்லாம் சொல்கிறாங்க. சரி காலையில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. காலையில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சித்ரா ஒட்டு கேட்குறாங்க. அது அழுகை பாப்பா சைக் பண்ணதும் இந்த இடத்துல சித்ரா கிட்ட வந்து கோடீஸ்வரி சில விஷயங்களை பேசுகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கு.